டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி லேண்ட் செலெக்ஷனில் 3வது வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோ பண்ணியிருக்கிறோம். அதில் இன்வெஸ்டருங்க, அதாவது லேண்ட் இன்வெஸ்டர் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோவும், ஓன் யூஸர் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க என்னென்ன பார்க்குறோன்ட்டு 2வது வீடியோவில் போட்டிருக்கோம். அதோட கண்டினியூ தான் இப்போது இந்த 3வது வீடியோ. இதில் 3வது வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, நாம் பார்க்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் ஸ்கூல், அப்புறம் ஆஃபீஸ், பஸ் வசதி, கோயில், இந்த மாதிரி ஏதாவது பக்கத்தில் இருக்கிறத நம்ம சாய்ஸ் பண்ணோன்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்ட் சைட். அதாவது ஆர்ட் சைட் என்னென்னா, இப்போது நமக்கு சைட்டு கொஞ்சம் கிராஸாக இருக்கும். அந்த கிராஸ் எந்த மாதிரி கிராஸ் இருக்குங்கிறத கொஞ்சம் நீங்கள் கிளியராக பார்த்துக்கிட்டு அது செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரேட்டும் கம்மியாகும். அந்த கிராஸாக இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் லேண்ட் ரேட் அவங்க மைனஸ் பண்ணாங்கன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது முன்னாடி கிராஸ் இல்லாமல் பின்பக்கம் கிராஸ் இருக்குமே, ஆனால் அந்த மாதிரி லேண்டை நம்ம செலக்ட் பண்ணால் நமக்கு இப்போ வீடு கட்டுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது அந்த கிராஸ் வாஸ்து பிரகாரக்கான ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணிக்கங்க, செக் பண்ணிக்கங்க. அப்படி இருக்குமே, ஆனால் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும்னா நீங்கள் அதை சாய்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ சைட்டு வாங்கும்போது சைட்டு 30-40, அப்புறம் அதே மாதிரி 30-50 இந்த மாதிரி சைட் இருக்கும். இதில் ரோடு பாயிண்டில் பார்த்திங்கன்னா 30 இருக்கும், 30 லென்த்தும் 30 ஃபீட் லென்த்தும், அப்புறம் இன்சைடு பார்த்திங்கன்னா 40 ஃபீட் லென்த் இருக்கும். இதுக்கு பதிலாக சில சைடு எப்படி போட்டிருப்பாங்கன்னா, ரோட் சைடில் 40 ஃபீட்டும் இன்சைடில் 30 ஃபீட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்னா, நீங்கள் இந்த ரோடு பக்கம் 40 ஃபீட் இருக்கிற ஃபீட்டை சைட்டை செலக்ட் பண்ணால் ரொம்ப வசதியாக இருக்கும். நாளைக்கு நம்ம அதை ஏதாவது வீடு கட்டும்போது கூட 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிட்டு கட்டலாம். அல்லது வீடு நல்ல ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது 40-30, அப்புறம் 50-30 இந்த மாதிரி சைட்டு கிடச்சிதுன்னா நீங்கள் அதை சாய்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இது ரோடு குத்துனா இப்போ நம்ம சைட் வாங்கும்போது ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோடு அந்த சைட் கரெக்டாக சைட் மேலே பாதி சைட்டில் அந்த ரோடு டச் ஆகும். அப்படி இருக்க சைட்டை வாங்கினா கொஞ்சம் மார்க்கெட்டில் அடுத்து நம்ம சேல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்மியாக போகும். ஸோ இந்த சைட்டையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நீங்கள் வாங்க வேண்டாம்னு சொல்ல. உங்களுக்கு நீங்கள் அந்த ரேட்டு கம்மி, அப்புறம் நீங்கள் அதை பேஸ் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் ஏதாவது ஒரு கமர்ஷியலாக நீங்கள் மாற்ற நினச்சாங்கன்னா அந்த மாதிரி சைட்டை வாங்கி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு லேஅவுட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு டிவைட் பண்ண சைட்டாக கூட இருக்கலாம். அதில் அந்த லாஸ்ட்டு சைட்டு வாங்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்க. ஏன்னா பக்கத்தில் அந்த சைட்டு அவங்க இப்போ இது ஒரு லேஅவுட்டாக இருக்கும், இந்த லேஅவுட்டில் இது லாஸ்ட் சைட்டாக இருக்கலாம். அந்த லேஅவுட் போடும்போது அந்த லேஅவுட்டோட லாஸ்ட்டு சைட்டு, அந்த லேஅவுட்டில் இது ரோடு பாயிண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா நம்மளோட சைட்டு ரோடு குத்த மாறிடும். அதனால் சைட்டு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, சைட்டு இல்லாத பட்சத்தில் அந்த சைடும் லேஅவுட்டு தான் இருக்குது அப்படிங்கல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா கார்னர் சைட்டு இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட நீங்கள் வாங்கும்போது உங்கள்கிட்ட கையில் காசு இருக்குமே, ஆனால் நீங்கள் கார்னர் சைட்டை சாய்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஈஸ்ட்டு சைட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஈஸ்ட்டு நார்த்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. என்ன காரணம்னா, ஈஸ்ட்டு நார்த்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த ஈஸ்ட் ஃபேஸ் நார்த் ஃபேஸ் வச்சு வீடு கட்டிடலாங்க. சவுத் ஃபேஸ் கூட வச்சு வீடு கட்டுறாங்க, சிலர் கட்டுறதில்ல. அந்த சவுத் ஃபேஸ் வச்சு நீங்கள் வீடு கட்டாமல் அதை அப்படியே ஈஸ்ட் ஃபேஸ் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இடம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அந்த வீடு கட்டும்போது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வீட்டு முன்னாடி டைல்ஸ் கொட்டுறது, இடம் வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவு அதிகமாகிடும். அடுத்து இடமும் பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி எப்படியும் அந்த ஈஸ்ட் சைடில் நம்ம வேஸ்டேஜாக பாதை மாதிரி விட வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் இந்த சவுத் சைடு வாங்குறவங்க சவுத் சைடு வச்சே வீடு கட்டினா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதுமாரி வெஸ்ட்டு சைடு வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும், அதிக வேஸ்டேஜ் ஆகாது. அடுத்து சேல் பண்ணும்போது ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கேட்பாங்க. இந்த நார்த் ஈஸ்ட்டை விட வெஸ்ட் ஃபேஸ் கொஞ்சம் கம்மியாக கேட்பாங்க. அது வாங்குறதுனால பிரச்சனை இல்லை, இதை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் யோசனை பண்ணிக்கங்க. அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு கோயில் இருக்கும்னா கோயிலுக்கு ஆப்போசிட் இருக்கிற சைட்டோ அல்லது கோயில் அட்டாச்சாக இருக்கிற சைடையோ நீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அடுத்து நம்ம சேல் பண்ணும்போது அதை கொஞ்சம் ரேட்டு கம்மியான ரேட்டு கேட்பாங்க. நீங்கள் ஒரு வேளை வாங்குறவராக இருந்தால் கூட அந்த மாதிரி சைட்டை வாங்கி ரேட் கம்மியாக இருந்து நான் யூஸ் பண்ண நினச்சேன்னா அது நீங்கள் யோசனை பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா, அதாவது மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாக, கொஞ்சம் இல்லை அதிக கம்மியாகவே கிடைக்கும் சைட்டு.
அடுத்து இந்த புரோக்கருங்க வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் அந்த சைட்டை முடிக்கணும், 1 மாதத்துல முடிக்கணும், 1 வாரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற சைட்டு கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சைட்டை வாங்கிக்கிட்டு அப்புறம் பின்னாடி பிரச்சனை இல்லாமல் மாட்டிக்கிட வேண்டாம். ரேட்டு கம்மியாக இருக்குங்கிறத அர்ஜென்ட் பட்டு முடிக்க சொல்லுவாங்க. 1 வாரத்தில் முடிங்கதை 10 நாள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. எக்காரணத்தை கொண்டு ரேட்டு கம்மியாக இருக்குன்னா பிரச்சனை அதிகமாக இருக்குங்கிறத கொஞ்சம் நீங்களும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லோக்கல் என்கொயரி, அப்புறம் ஓட்டு ஹிஸ்ட்ரின்னு சொல்லி இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நாம் வாங்கக்கூடிய சைட்டு லோக்கல், அதாவது நம்ம தெரியாத இடத்துல வாங்கும்போது, இப்போ சென்னையில் ஏதாவது ஒரு இடத்துல வாங்கும்போது நமக்கு தெரியாது அந்த இடத்த பற்றி கொஞ்சம் அங்கே இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கலாம். இப்போ சில இடத்துல ஒரு ஆள் எப்படி மாட்டிக்கிட்டாங்க என்னென்னா, சைட்டெல்லாம் வாங்கிட்டாங்க, வாங்கி பார்த்தா கீழே தோண்டும் போது உள்ள எலும்பு அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரும் கட்ட முடியல, அதை கம்மி ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு வந்தார். அப்புறம் முன்னாடி அந்த இடத்துல ஏதாவது கிணறு ஏதாவது இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லோக்கலாக கொஞ்சம் புரோக்கர் சொல்கிறத விட்டுட்டு நாம் சைட்டு வாங்கும்போது கொஞ்சம் நாமளும் கொஞ்சம் அதை பற்றி அந்த ஏரியா பற்றி கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு அதை வாங்கலாம். அப்புறம் நாம் வாங்குகிற இடத்துல ஒயின் ஷாப் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். வாங்கினதுக்கப்புறம் ஒயின் ஷாப் அதை ஒன்றும் பண்ண முடியாது. வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒயின் ஷாப் இருக்குதா, அப்புறம் வந்து மீன் கடை, சிலருக்கு மீன் அந்த மட்டன் கடை அந்த மாதிரி எதுவும் பிடிக்காதுன்னா ஓரளவு கொஞ்சம் நீங்கள் கமர்ஷியல் இல்லாமல் கொஞ்சம் ஒரு 2-3 சைட்டு கொஞ்சம் கார்னர்லேருந்து கொஞ்சம் உள்ளே வந்து வாங்கிக்கலாம். அடுத்து அதேமாதிரி பார்த்திங்கன்னா அன்கம்ப்ளீட்டட் ஹவுஸ் அப்படின்னா அது என்னென்னா, நம்ம வீடு வாங்கும்போது இப்போ பாலனஞ்சு வீடுன்னு சொல்லுவாங்க. வீடு கட்டி அப்படியே பூசாமல் போட்டு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அப்படி விட்டுருவாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, அந்த வீட்டில் எதனால் அதை பாலனஞ்சு வீடு சொல்லுவாங்கன்னா, அந்த வீட்டை வாங்கிட்டு போனால் அதில் வந்து சில நேரம் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத வெட்டி பசங்க உட்காந்துக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து குடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. அப்புறம் ஒருவேளை நீங்கள் அதுக்கு பக்கத்து வீட்டாக அந்த வீடை கட்டாமல் இருந்தால் செடி எல்லாம் முளைச்சிருக்கலாம். அதில் வந்து ஏதாவது பூச்சி கீச்சி நம்ம வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீடு இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், அது பக்கத்தில் வாங்கணுமான்ட்டு. நமக்கு பெரிய தொந்தரவு கிடையாது, ஆனால் கண்டிப்பாக அதுலேயும் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்குது, அதையும் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. அடுத்து வாஸ்து, இதை பற்றி நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல, அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். வாஸ்து நீங்கள் பார்க்குறதா இருந்தால் வாஸ்து பார்த்துட்டு நீங்கள் சைட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இது போக ஏதாவது பாயிண்ட் ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் எனக்கு தெரியலையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.